முத்து வந்து அந்த மனோஜோட ஃப்ரெண்டை கூட்டிட்டு காரில் போயிட்டு இருக்காரு. சரி, அந்த ஆள் எத்தனை நாளாக உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்கவும், அந்த ஆள் எனக்கு ரொம்ப நாளாக பழக்கம், ஒரு மாசமா எனக்கு அவரை தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அதை கேட்டேன்னா, யோ ஒரு மாசம் தெரிஞ்சுக்கிட்டு அவ்வளோ நாளாக தெரியும்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறியா? ஒரு மாசம் தெரிஞ்சவன தான் வந்து அந்த ஓடுகாலி கிட்ட கோத்து விட்டு 30 லட்சம் ரூபாய் தொலைச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நான் என்னப்பா பண்றது, 5 கோடி ரூபா வீட்டை 3 கோடி ரூபாய்க்கு கொடுக்குறாங்கன்னு சொன்ன உடனே உங்க அண்ணன் தான் டைனோசர் ஆட்ட வாயை பிளந்துட்டு வந்தான் அப்படின்னு சொல்லவும், அதான் அவனை பத்தி தெரியும்ல, அவன் தான் பெரிய உலகத்திலேயே அறிவாளி அப்படின்னு சொல்லி அவன் நினைச்சிட்டு இருக்கிறான். உனக்காவது கொஞ்சமாவது அறிவு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாரு. உங்க அண்ணனோட ஃப்ரெண்டா இருந்துட்டு அதெல்லாம் எனக்கு எங்க வரும் அப்படின்னு சொல்லி இவர் சொல்றாரு. சரிவா, அந்த பங்களா கிட்டே போனாதான் வந்து நமக்கு விஷயம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து காரை அங்க விடுறாரு. பங்களா போற வழியில கொஞ்சம் முன்னாலே நிறுத்திடுறாங்க. அந்த இளநீ கடைக்காரங்க நின்றுட்டு இருக்காரு. அவர்கிட்ட போய் முத்து வந்து பேச்சு கொடுக்குறாரு. என்னென்ன, நீங்க எப்பவுமே இங்கதான் இளநீ கடை போட்டிருப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஆமா தம்பி, இந்த ஏரியால தான் எப்பவுமே அதிகமா நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. சரி, இளநீ எங்கிருந்து வருது அப்படின்னு சொல்லி முத்து கேட்கிறாரு. தம்பி, மரத்துல இருந்து தான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. என்னன்னா நீங்க பொள்ளாச்சியா இல்ல பாண்டிச்சேரியான்னு சொல்லி கேட்டா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பொள்ளாச்சியில இருந்து தான் தம்பி வருது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சரி, 2 இளநீ போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அவர் இளநீ வெட்டிட்டு இருக்கும் போதே வந்து முத்து, அண்ணா அந்த ஒரு வீடு இருக்குல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆமா, அந்த வீட்டுல கதிர்னு ஒருத்தரும் அவரோட பொண்டாட்டியும் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளநீ கடைக்கார சொல்றாரு. அவங்க எத்தனை நாள் அண்ணா இங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். அவங்க ஒரு 6 மாசமா இருப்பாங்கப்பா அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. எங்கிட்ட தான் அவங்க இளநீ வாங்குவாங்க, நான் தான் வீட்டுக்கெல்லாம் கூட கொண்டு போய் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. யாரோ அவங்க வீட்டுக்கு வருவாங்க, இங்கிலீஷ்ல எல்லாம் பேசுவாங்க அப்படின்னு சொல்லி இளநீ கடைக்கார சொல்றாரு. சரிண்ணா, அவங்க வீட்டுக்கு யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்கறாரு. இதெல்லாம் ஏன்ப்பா என்கிட்ட கேட்கற அப்படின்னு சொல்லிட்டு இளநீ கடைக்கார கேட்கறாரு. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கணும் அந்த ஆள் பெரிய ஃப்ராடுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி முத்து சொல்றாரு. ஆமாப்பா, நிறைய பேர் அந்த ஆள் தேடிட்டு வருவாங்க அடிக்கடி, வேலைக்காரியும் என்கிட்ட சொல்லி இருக்குது. ஆனா சிகப்பா ஹைட்டா ஒருத்தர் வந்து அடிக்கடி வருவாரு, அவர் கூட ஏதோ டிவி சீரியல்ல நடிக்கிறவராமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நான் கூட அடிக்கடி டிவியில பாத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி இளநீ கடைக்கார சொன்ன உடனே, எந்த டிவி சீரியல யார் அவரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொட்டை கேட்கறாரு. அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா, பேரெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனா டிவியில நான் பாத்திருக்கேன், ஆனா அவரை வந்து வேலைக்காரி அம்மாக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே முத்து இருந்துட்டு, அந்த வேலைக்காரமா எங்க இருக்காங்க, அவங்களோட அட்ரஸ் கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்புறம் நீலாங்கரையில ஒரு அட்ரஸ் வந்து அந்த இளநீ கடைக்கார சொல்றாரு. சரின்னு சொல்லி முத்து வந்து அவரோட விசிட்டிங் கார்டை எடுத்து கொடுத்து, அண்ணா இந்த வீட்டை பத்தியோ அந்த வீட்டில் இருந்த ஆளை பத்தியோ வந்து ஏதாவது முக்கியமான தகவல் ஏதாவது தெரிஞ்சதுன்னா இதான் என்னோட நம்பர், இதுக்கு கூப்பிடுங்கண்ணா, என்னோட பேர் முத்து அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவரு விசிட்டிங் கார்டை வாங்கி வச்சுக்கிறாரு. சரின்னு அவர்கிட்ட பேசிட்டு இளநீ குடிச்சிட்டு கார் பக்கத்துல நடந்து வராங்க. அப்ப அந்த மொட்டை இருந்துட்டு, பேசாம முத்து நீ வந்து போலீஸ்லயே சேர்ந்துருக்கலாப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதை கேட்ட முத்து இருந்துட்டு, ஆமா நீ வந்து அந்த ஓடுகாலை வந்து கண்டவங்கட்டையெல்லாம் போய் கோத்தோடு, அவன் செய்யற ஃப்ராடு வேலைக்கெல்லாம் சேர்ந்துட்டு தனியாக ஒரு போலீஸ் ஸ்டேஷனே ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஏயா நீ வேற வா அப்படின்னு சொல்லிட்டு கார்ல ஏறாங்க. உடனே அந்த மொட்டை இருந்துட்டு, சரிப்பா நம்ம அடுத்தது நீ என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்கறாரு. என்ன பண்றது, அந்த அம்மாவை தான் போய் பார்க்கணும் வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க. கார்ல ஏறி உட்கார்ந்தோன்னா, இது என்னப்பா இது அப்படின்னு சொல்லிட்டு ஜீவா கொடுத்த கண்ணாடியை வந்து எடுத்துட்டு மொட்டை வந்து அதை எடுத்து மாட்டுறாரு. மாட்ட போகும்போது, யோ இது வந்து சவாரி வந்தவங்க கொடுத்தது, கழட்டியா நீ உடச்சிடாத அப்படின்னு சொல்லிட்டு முத்து பிடிங்கி வைக்கிறாரு. என்னப்பா பெரிய கண்ணாடி மாதிரி, ஏதோ சும்மா மாட்டி பார்க்கலாம்னு சொல்லி தான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. நீ ஒன்றும் மாட்டி பார்க்க வேண்டாம், பேசாம அங்கே வெய்ய அப்படின்னு சொல்லி முத்து சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் ஃபோன் எடுத்து மீனாக்கு கால் பண்றாரு. மீனா அவங்க காமிக்கிறாங்க கோயில் வாசல்ல, அவங்க அம்மா தங்கச்சியோட நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப மீனாவோட அம்மா இருந்துட்டு, என்னோட வாழ்க்கை தான் வந்து பூக்கடை வாசல்லையே முடிஞ்சு போச்சு, ஆனா நீயாவது இந்த அளவுக்கு முன்னேறி வந்திருக்கிறியே, நீ வந்து இந்த மாதிரி டெக்கரேஷன் வேலையெல்லாம் ஆரம்பிச்சது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மீனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே சீதா இருந்துட்டு, ஏக்கா அப்படின்னா அந்த கல்யாண மண்டபத்தில் வர ஆர்டர் எல்லாமே வந்து ரெகுலரா உனக்கே கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அவங்க அப்படிதான் சொல்லியிருக்காங்க, கிடைக்கிற ஆர்டர் வரட்டும் நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி மீனா சொல்றாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா. உடனே மீனா வந்துட்டு, நான் கூட ஆரம்பத்தில் முடியாதுன்னு தான் நினைச்சேன், என்னால இது செய்ய முடியுமான்னு சொல்லிட்டு, ஆனா அவர் தான் வந்து என்னை வந்து உன்னால எல்லாமே செய்ய முடியும், நீ பண்ணு, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மாமா இருக்கிற வரைக்கும் உனக்கு எந்த கவலையுமே இல்லக்கா, மாமா உனக்கு எல்லா விஷயத்திலும் சப்போர்ட் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நம்ம நல்லதே நினைச்சா நல்லதே நடக்கும், நீ நல்லதே எல்லாத்துக்கும் நினைக்கிறதுனாலதாக்கா நீ படிப்படியா முன்னேற ஆரம்பிச்சிட்டேன். ஆனா அந்த ரோகிணி பாருங்க, நீ வந்து கோயில வச்சு சகுனம் சரியில்லைன்னு சொல்லி சொன்னதை கேட்காம ஆடிட்டு போய் வேலை செஞ்சதுனாலதான் பாரு இப்ப வந்து மூக்குடைஞ்சு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சீதா சொல்றாங்க. அதை கேட்ட உடனே, என்ன பேசிக்கிட்டு இருக்கிற, அவங்களே வந்து பணம் தொலைஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு நொந்து போய் உட்காந்துட்டு இருக்காங்க, அது இப்படிதான் சொல்றதா அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா சொல்றாங்க. அது இல்லம்மா, நான் வந்து என்ன நடந்ததோ அதை சொல்றேன், அக்கா சொன்ன பேச்சை கேட்காம மதிக்காம இது பண்ணாங்கல்ல, அதனால தான் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சீதா சொல்றாங்க. அதுக்கு நம்ம என்னடி பண்ண முடியும், பணம் இருக்கிறவங்க சொன்னாதான் வந்து இங்க வார்த்தையே எடுப்படுது, நம்ம இல்லாதவங்க அப்படிங்கறதுனால நம்ம சொல்றது வந்து எடுப்பட மாட்டேங்குது, அதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சந்திரா சொல்றாங்க. அப்ப போன் அடிக்கிறத கேட்டோன்னா மீனா வந்து போன் எடுத்துட்டு, என்னங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. எங்க மீனா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்கறாரு. நான் கோயில்ல தாங்க இருக்கேன், அம்மாவும் தங்கச்சி கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி நீ அங்கேயே இரு, நான் வந்துகிட்டு இருக்கேன், பக்கத்துல ஒரு இம்சை இருக்குது, அதை இறக்கி விட்டுட்டு நான் சீக்கிரம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சரின்னு சொல்லி மீனா போனை வச்சிடறாங்க. இங்க முத்து வந்து போனை வச்சுட்டு காரை ஸ்டார்ட் பண்றாரு. உடனே அந்த மொட்டை இருந்துட்டு, ஏப்பா அண்ணனோட ஃப்ரெண்ட் ஆச்சுன்னு சொல்லி கொஞ்சமாவது மரியாதை கொடுக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாரு. அவனுக்கே மரியாதை இல்லை, உனக்கு எதுக்கு மரியாதை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உங்ககிட்ட பேசுனதே தப்புப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசாம உட்காந்துக்கிறாரு. இப்போ கொஞ்ச நேரத்துல முத்து வந்து கிளம்பி கோயில் கிட்ட வந்துடுறாரு. கோயில் கிட்ட வந்து காரை நிறுத்தினோன்னா காரை திறந்துட்டு கண்ணாடி போட்டுட்டு இறங்குறாரு ஸ்டைலா. முத்து வந்து அங்க காரை நிறுத்திட்டு இறங்குறத வந்து சீதா பாத்துறாங்க. அக்கா அங்க பாருக்கா மாமா வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மீனா வந்து நிமிந்து அப்படியே பார்த்துட்டு, என்னங்க இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. என்ன நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கறாரு. நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே சீதாவும் சந்திராவும் பக்கத்துல வந்துடுறாங்க. மாமா என்ன மாமா இது, கூலிங் கிளாஸ் எல்லாம் போட்டு செம்ம
செம்ம ஸ்டைலாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்குறாரு. சூப்பராக இருக்கு மாமா, சூப்பர் ஸ்டார் மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மீனா வந்துட்டு ஏண்டி கோயில் வாசலில் நின்றுட்டு பொய்ய சொல்லிட்டு இருக்கியடி அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே டப்பார்னு முத்து வந்து கண்ணாடியை கழட்டிட்டு பேசாமல் அப்படியே நின்னுறாரு. அக்கா ஏக்கா மாமாவை கலாச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சீதா கேட்கவும், ஏய் சும்மா சொன்னடி அப்படின்னு சொல்லிட்டு ஏங்க நீங்கள் கண்ணாடி போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றும் வேண்டாம், அதான் நீ நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாரு. ஏங்க சும்மா சொன்ன நீங்கள் போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லி கண்ணாடி மாட்டிக்கிறார் முத்து. உனக்கும் நான் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்ணாடி எடுத்து மாட்டி விடுறாரு. ஏங்க எனக்கு எதுக்குங்க அப்படின்னு சொல்லி மீனா சொல்லவும், இங்கே பாரு சவாரிக்கு வந்த ஒருத்தங்க தான் வந்து எனக்கு கொடுத்தாங்க, இன்னொன்று தந்துட்டு உங்கள் பொண்டாட்டிக்கும் கொண்டு போய் கொடுங்கன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன எப்படிங்க அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்கும். யாருங்க அது அப்படின்னு சொல்லி மீனா கேட்கும். அதான் அந்த கனடாலேருந்து வந்திருக்காங்களா அந்த மேடம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு எப்படிங்க எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி மீனா கேட்கவும், உடனே சீதா இருந்துட்டு அக்கா உனக்கு தெரியலையா, மாமா வந்து எப்போவுமே வெளியே போனால் எல்லாருக்கிட்டையும் உன்னை பற்றி தான் பெருமையாக பேசிக்கிட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னா முத்து வந்துட்டு கையை நீட்டிட்டு நீ தான் கரெக்டான மச்சினிச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. உனக்கு தெரியுது, உங்கள் அக்காவுக்கு தெரிய மாட்டேது என்னை பற்றி அப்படின்னு சொல்கிறாரு. சரி சரி போதும் அப்படின்னு சொல்லி மீனா சொல்லவும், சரியத்தை எங்கள் 2 பேருக்கு கண்ணாடி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு முத்து. 2 பேருக்குமே சூப்பராக இருக்கு மாப்பிள்ள, ஆனால் உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்டைலாக நின்றுட்டு இருக்காரு. உடனே முத்து வந்துட்டு சரி வாங்க எல்லாரும் சேர்ந்து செல்ஃபி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. நான் எதுக்கு மாப்பிள்ள, நீங்கள் 3 பேர் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சந்திரா சொல்கிறாங்க. வாங்கத்தை நம்ம 4 பேர் சேர்ந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 4 பேர் சேர்ந்து நின்று முத்து வந்து செல்ஃபி எடுக்கிறாரு. எடுத்து முடிச்சதுக்கப்புறமா சீதா வந்துட்டு மாமா என்னோட ஃபோனுக்கு அமிச்சுக்கிறேன், ஃபோன் கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்குறாங்க. வாங்கிட்டு அந்த எடுத்த ஃபோட்டோ எல்லாம் ஒன்றா பார்த்து அப்படியே அமிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே ஃபோட்டோ ஒன்றா தள்ளிக்கிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஜீவாவோட ஃபோட்டோவை அவங்க பார்த்துடுறாங்க. அதை பார்த்தோன்னு ஜூம் பண்ணி பார்த்துட்டு இவங்களை எங்கேயும் நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. யாரு அப்படின்னு சொல்லி முத்து கேட்கும். அந்த ஃபோட்டோவை காமிக்கிறாங்க. நீ எப்படி சீதா இவங்களை பார்த்துருக்க முடியும், அவங்க கனடாலேருந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே சீதா வந்துட்டு இல்லை மாமா நான் இவங்களை வந்து கல்யாணத்தில் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிற, எங்கள் கல்யாணத்தில் எப்படி நீ இவங்களை பார்த்துருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்குறாரு. இல்லை மாமா உங்களுக்கு ஞாபகம் இல்லையா, அக்காவுக்கும் உங்கள் அண்ணனுக்கும் வந்து ஒரு தடவை ரிசப்ஷன் பண்ணாங்கல்ல, அப்போ வந்து இவங்க வந்தாங்க, மனோஜ் மாமா கிட்ட வந்து தொட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க, யாருன்னு கேட்டங்காட்டிக்கு காலேஜ் ஃப்ரெண்டுன்னு சொன்னாங்க. எனக்கு அப்போவே அவங்க மேலே சந்தேகம் வந்தது. நான் வந்து அவங்க பின்னாலேயே போய் பார்த்தேன். அப்போ வந்து அவங்களுக்கு ஒரு கால் வந்தது. அவங்க ஃபோன் எடுத்து அவங்க பேர் கூட ஏதோ ஜீவா அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஜீவாங்கிற பேரை கேட்டோன்னே முத்துக்கு வந்து பயங்கர ஷாக் ஆயிருது. உடனே அக்கா உனக்கு கூட ஞாபகம் இல்லையா பாரு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. மீனா அதை வாங்கி பார்த்துட்டு ஆமாம் எங்கேயோ பார்த்த மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்க அப்படின்னா உங்கள் அண்ணன் லவ் பண்ண பொண்ணோட பேர் கூட ஜீவான் தானே சொன்னார், அப்படின்னா அந்த ஜீவா தான் வந்து உங்கள் அண்ணனை ஏமாற்றிட்டு பணத்தை எடுத்துகிட்டு ஓடுனவங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதை கேட்ட முத்துக்கு வந்து அப்படியே பயங்கர ஷாக் ஆகிட்டு, அப்படின்னா இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது மீனா, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி மீனா கேட்குறாங்க. ஆமாம் மீனா, இப்போ கூட அவங்களை வந்து சவாரிக்கு கூப்பிட்டு நான் போயிருந்தேன் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு. அப்போ அங்கே உள்ளே போயிட்டு திரும்பி வந்தவங்க வந்து அவசர அவசரமாக கார் ஏறிட்டு சீக்கிரமாக எடுங்க வண்டி அப்படின்னு சொன்னாங்க. ஏங்க மேடம் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த பொண்ணு ஒன்று சொல்லுச்சு அப்படின்னு முத்து சொல்கிறாரு. என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி மீனா கேட்குறாங்க. இல்லை பார்க்கக்கூடாதவங்கள பார்த்துட்டேன், சீக்கிரமாக வண்டி எடுங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லுச்சு. அப்போ தான் வந்து இந்த வீடு விஷயமா விசாரிக்கிறதுக்காக அந்த பார்லர் அம்மாவும் மனோஜும் அங்கே வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா உங்கள் அண்ணன் லவ் பண்ண பொண்ணும் அந்த பணத்தை எடுத்துகிட்டு ஓடுன பொண்ணும் 2 பேரும் ஒருத்தங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க. போன தடவை அவங்க வந்திருந்த போது போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போக வேண்டியது இருந்தது, அவங்களை கூட்டிட்டு போயிருந்தேன். அவங்க வெளியே வந்ததுக்கு அப்புறமா ஏதோ பதட்டமாவே இருந்தாங்க. ஏதோ பிரச்சனையா மேடம் அப்படின்னு சொல்லி கேட்டங்காட்டிக்கு பக்கத்துல இருந்த இன்ஸ்பெக்டர் வந்து அவங்களுக்கு ஒரு சாட்சி கையெழுத்து போடணும், கொஞ்சம் போடுங்க தம்பி அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாரு. எனக்கே வந்து கொஞ்சம் சந்தேகமா இருந்தது, அதனால நான் போடாமல் நின்றுட்டு இருந்தேன். ஆமா முத்து எனக்கு ஒரு அவசரமான பிரச்சனை, நீங்க ஒரு கையெழுத்து மட்டும் போட முடியுமா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கெஞ்சி கேட்டாங்க. என்கிட்ட அவசரமா வேற வேலை இருக்கு போகணும்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அரை மனசா நான் வந்து கையெழுத்து போட்டு கொடுத்தேன். அப்ப நீ கூட என் பக்கத்துல நின்று இருந்தியா, உனக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்கிறாரு. ஆமாங்க எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லி மீனா சொல்றாங்க. போன தடவை அந்த பொண்ணு இங்க வந்துட்டு திரும்பி போனதுக்கு அப்புறம் தான் வந்து அவன் கடைய ஆரம்பிச்சிருக்கான். அப்படின்னா இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்குது மீனா, என்னன்னு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். நான் சீக்கிரமா அங்க போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து அங்கிருந்து கிளம்புறாரு.